ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எழில் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியத்துக்குரிய கொஸ்டின் பேப்பர். என்ன டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் 7th ஸ்டாண்டர்ட் கூடிய இங்கிலீஷ் குவார்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கீங்க. குவார்டர் எக்ஸாம் பொறுத்தவரை 60 மார்க்குக்கு வரும். டைமிங் பார்த்தா 2 hours. செக்ஷன் 1 எடுத்திங்கன்னா ஒகாபுலரி, சிண்டானிம்ஸ், ஆண்டானிம்ஸ் வரும். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வரும். செக்ஷன் 2 பொறுத்தவரை கிராமர் தான் வரும். கிராமர் ஈஸி. செக்ஷன் 3 வந்து பாடத்தில் உள்ள கொஸ்டின் ஆன்சர், பேராகிராஃப், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், ட்ரூ ஆர் ஃபால்ஸு. செக்ஷன் 4 வந்து போயத்தில் 2 லைன் கொடுத்து அதில் உள்ள வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து போயம் கேட்டிருக்காங்க. பார்ட் 2ல் போயத்தில் அதுக்கடுத்து பிக்கப் ரைமிங் வேர்டு. போயத்தில் 4 லைன் கொடுத்துருவாங்க. அதில் வந்து பிக்கப் லைன் வேர்டு எழுதணும். அப்படி அந்த போயத்துக்குடைய ஹெட்டிங், ஏதாச்சும் ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். என்ன அடியும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் எழுதணும். அதுக்கடுத்து மெமரி போயம். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரை பொறுத்தவரை செக்ஷன் 5 தான் ரொம்ப ஈஸி. நீங்கள் படிக்காமையே மார்க் எடுத்துலாம். ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க. பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டின் கூடிய ஆன்சர் வந்து பேராகிராஃப்குள்ளேயே இருக்கும். அதுக்கடுத்து ரீஅரேஞ்சிங் 5 பாயிண்ட் மாற்றி மாற்றி இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எது, செகண்ட் பாயிண்ட் எதுன்னு. செக்ஷன் 4யும் ரொம்ப ஈஸி. இங்கிலீஷை பொறுத்தவரை படிக்காமே மார்க் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தா ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பிக்சர்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்குடைய ஆன்சர் வந்து அந்த பிக்சர்ஸில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் த வெஹிக்கிள்ஸ் டு சி இன் த பிக்சர் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன வாகனங்களை பார்க்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கார் இருக்குது, ஆட்டோ இருக்குது, 2 வீலர் இருக்குது. அது என்ன இருக்கோ அதை எழுதுறீங்க, அவ்வளோதான். அப்புறம் எத்தனை பீப்புள் அங்கே நடக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை பாருங்கள், எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தது ரொம்ப ஈஸி. பிக்சர்ஸ்லேயே அவங்க ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து எழுதணும். செக்ஷன் 4, செக்ஷன் 5 பொறுத்தவரை இங்கிலீஷ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸி. படிக்காமலே நீங்கள் மார்க் வாங்கிக்கலாம். தமிழ் மீடியத்து கொஸ்டின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. குவார்டர்லி எக்ஸாம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் பேப்பர் மொத்தம் எத்தனை பேஜுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 4 பேஜுக்கு கேட்டிருக்காங்க. பாய்.